நள்ளிரவு 12:13. ஒரு பழைய பள்ளியில் ஒரு கதவு மட்டும் தானாக திறக்கிறது. 12 வருடங்களாக பூட்டியிருந்த கதவு இன்று திறந்தது. ஒரு இளைஞன் டார்ச் லைட்டுடன் உள்ளே செல்கிறான். தரையில் பழைய காலடி தடங்கள். ஆனால் அந்த தடங்கள் உள்ளே மட்டும் போகின்றன. சுவரில் ஒரு பழைய புகைப்படம். இந்த படம் 30 வருடம் பழையது. திடீரென ஒரு மணி சத்தம். வெளியே போக வழியே இல்லை. ஒரு குரல், நீ திரும்பி வந்துட்ட. இளைஞன் திரும்பி பார்க்கிறான். யாரும் இல்லை. தரையில் ஒரு டைரி. அதில் எழுதப்பட்டிருக்கும், இந்த டைரியை படிக்கும் அடுத்த நபர் காணாமல் போவார். இளைஞன் பயந்து டைரியை மூடுகிறான். அப்போது டார்ச் அணைந்து விடுகிறது. மீண்டும் டார்ச் ஒளிர்கிறது. இளைஞன் காணாமல் போய்விட்டான். அவன் என்ன ஆனான் என்று பார்ட் 2 தெரியும். டார்ச் மீண்டும் எரிகிறது. இளைஞன் ஒரு இருண்ட அறையில் விழித்துக் கொள்கிறான். அறையின் சுவரில் 100கணக்கான புகைப்படங்கள், அனைத்திலும் காணாமல் போனவர்கள். ஒரு புதிய புகைப்படம். அடுத்த பலி அவனா? திடீரென ஒரு சிறிய பெண் குழந்தையின் சிரிப்பு கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான். யாரும் இல்லை. தரையில் ஒரு பழைய காசட் டேப் ரெக்கார்டர். அதை இயக்குகிறான். இந்த கதவுக்குள் வந்தவர்கள் யாரும் வெளியே போகவில்லை. சுவரில் ஒரு மறைக்கப்பட்ட கதவு மெதுவாக திறக்கிறது. அதற்குள் ஒரே ஒரு நாற்காலி. அதில் யாரோ உட்கார்ந்திருக்கிறார்கள். முகம் தெரியவில்லை. அந்த நபர் மெதுவாக எழுந்து திரும்புகிறார். அது இளைஞனே. ஆனால் வயதான தோற்றத்தில். எதிரில் நிற்பது அவனுடைய எதிர்காலமா? வயதான இளைஞன் சொல்கிறார், இப்பவே வெளியே போ. இல்லையென்றால் என்ன மாதிரி நீயும் இங்கே சிக்கிக்கொள்வாய். திடீரென எல்லா விளக்குகளும் அணைந்து விடுகின்றன. ஒரு கதவு சத்தம். அவன் தப்பிச்சானா? இல்லை. கதவு 13 இன்னொரு பலியை எடுத்ததா? பார்ட் 3 தெரியும். இளைஞன் கண்களை திறக்கிறான். அவன் மீண்டும் அதே இருண்ட வழித்தடத்தில் நிற்கிறான். ஆனால் கதவு 13 காணவில்லை. கதவு எங்கே போச்சு? சுவரில் இருந்த அனைத்து புகைப்படங்களும் கீழே விழத் தொடங்குகின்றன. ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னாலும் ஒரே தேதி, 12:13. திடீரென அந்த வயதான இளைஞன் மறைந்து விடுகிறான். அவன் நின்ற இடத்தில் ஒரு பழைய சாவி. அதில் பொறிக்கப்பட்டுள்ளது 13. இளைஞன் அந்த சாவியை எடுக்கிறான். பின்னால் யாரோ மெதுவாக சொல்கிறார்கள், இப்போதுதான் விளையாட்டு ஆரம்பம். அவன் திரும்புகிறான். யாருமில்லை. சுவரில் இல்லாத இடத்தில் திடீரென கதவு 13 மீண்டும் தோன்றுகிறது. இந்த முறை கதவு தானாகவே திறக்கிறது. உள்ளே முழுக்க வெள்ளை நிற அறை. அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி. அவன் அருகில் செல்கிறான். கண்ணாடியில் அவன் இல்லை. அதற்கு பதிலாக பார்வையாளரின் முகம். கண்ணாடியிலிருந்து ஒரு கை வெளியே வருகிறது. இளைஞனை உள்ளே இழுக்கிறது. டார்ச் மட்டும் வெளியே விடுகிறது. கதவு மெதுவாக மூடுகிறது. அதிலிருந்த எண் 13 முதல் 14 மாறுகிறது. அப்போது ஒரு குழந்தை சிரிக்கிறது. பிறகு ஒரு குரல் கேட்கிறது, அடுத்த கதவை திறக்க தயாரா? இளைஞன் வெள்ளை நிற அறையில் கண் திறக்கிறான். சுற்றிலும் 100கணக்கான பழைய கண்ணாடிகள். ஒவ்வொரு கண்ணாடியிலும் அவருடைய வேறு வேறு வாழ்க்கைகள். ஒரு கண்ணாடியில் காலியான அறை மட்டும். ஒரு கண்ணாடி மெதுவாக விரிசல் விடுகிறது. அதன் பின்னால் முகம் தெரியாத கருப்பு நிழல். நிழல் பேசுகிறது, இந்த உலகத்தில் ஒரே ஒருவன் மட்டும்தான் இருக்க முடியும். அறையின் நடுவில் டோர் 14. கருப்பு புகை சுற்றி வருகிறது. இளைஞன் டோர் 14 திறக்கிறான். உள்ளே அவன் பழைய வீடு. ஆனால் வீட்டில் யாரும் இல்லை. ஒரு பழைய ஃபேமிலி ஃபோட்டோ. அதில் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் இளைஞன் மட்டுமில்லை. டோர் 14 மெதுவாக மூடுகிறது. அதிலிருந்த எண் 15 மாறுகிறது. டோர் 15 மெதுவாக திறக்கிறது. இளைஞன் உள்ளே செல்கிறான். அந்த உலகம் முழுவதும் இருட்டு. டார்ச் ஒளி மட்டுமே தெரிகிறது. இது வேறொரு உலகம். டார்ச் ஒளி சுவரில் படுகிறது. கருப்பு நிழல்கள் ஓடுகின்றன.
ஆனால் ஒளி திரும்பியவுடன் அவை காணாமல் போகின்றன. ஒரு பழைய கடிகாரம், அதில் நேரம் 12:13. டிக் டிக் என்று சத்தம். அதற்கு பிறகு நேரம் நின்று விடுகிறது. நேரம் இங்கே நகராது. தூரத்தில் ஒரு மர்மமான நிழல். அது கையை காட்டுகிறது. என்னை பின்தொடரு என்று சைகை செய்கிறது. இளைஞன் அதை பின்தொடர்கிறான். ஒவ்வொரு அடியிலும் சுவர்கள் மாறுகின்றன, கதவுகள் இடம் மாறுகின்றன, வெளியே போகும் வழி மறைந்து விடுகிறது. அப்போது நிழல் நின்று விடுகிறது. அதன் முன்னால் ஒரு பெரிய கருப்பு கதவு. அதில் எழுதப்பட்டிருக்கும் ஒன்லி ஒன் கேன் லீவ். இளைஞன் கதவை திறக்க முயற்சிக்கிறான். திடீரென் அவனுடைய நிழல் தரையிலிருந்து பிரிந்து எழுகிறது. இப்போது 2 உருவங்கள், ஒரு மனிதன், ஒரு நிழல். உண்மையானவன் யார்? நிழல் மெதுவாக சிரிக்கிறது. அது கதவுக்குள் செல்கிறது. அப்போது கதவு மூடுகிறது. கதவின் எண் 15-16 மாறுகிறது. அப்போது ஒரு குரல் கேட்கிறது. டோர் 16. டைம் நெவர் ஃபர்கட்ஸ். கதவு 16 திறந்து அவன் உள்ளே போனான். உள்ளே போனதும் அவன் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டான். இதே இடத்த நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. சுற்றி பார்த்தான். அதே நீளமான வழி, அதே மங்கலான விளக்கு, அதே அமைதி. சுவர்ல ஒரு பழைய கை கடிகாரம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுல நேரம் 12:13. திடீர்னு டிக்னு ஒரே ஒரு சத்தம். அடுத்த நொடியில அவன் மறுபடியும் அதே இடத்துல நின்னுட்டு இருந்தா. என்னடா இது? அவன் வேகமா நடக்க ஆரம்பிச்சா. ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வந்தா. அப்போதான் சுவர்ல மெதுவா சில எழுத்துகள் தெரிஞ்சிச்சு. உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு கீழ் அவனோட பேரே தானா எழுத ஆரம்பிச்சிச்சு. அவன் பயந்து பின்னாடி நகர்ந்தா. அந்த நேரத்துல அவனுக்கு முன்னாடி 3 கதவுகள் தோன்றுச்சு. இதுல எந்த கதவு சரி என்று யோசிச்சுட்டு ஒரு கதவை திறந்தா. உள்ள ஒருத்தன் நின்னுட்டு இருந்தா. அவன் முகத்தை பார்த்ததும் அவனுக்கு உடம்பே நடுங்கிடுச்சு. அது அவனே. அந்த இன்னொருவா மெதுவா சிரிச்சிட்டு சொன்னா, நானும் உன்ன மாதிரிதான் தப்பிக்க முயற்சி பண்ணேன். அடுத்த நொடியிலேயே அவன் காத்துல கரைஞ்சு மறைஞ்சிட்டான். அவன் நின்ன இடத்துல ஒரு பழைய கை கடிகாரம் மட்டும் கிடந்துச்சு. அதுல நேரம் 12:14. அந்த கை கடிகாரம் திடீர்னு உடைஞ்சு சிதறிச்சு. முழு இடமும் அதிர ஆரம்பிச்சுச்சு. அந்த 3 கதவுகளும் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பதிலா கதவு 17 மட்டும் மெதுவா ஒளிர ஆரம்பிச்சுச்சு. அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து சின்ன சின்ன சிரிப்பு சத்தம். தொலைவில் கேட்ட அந்த சிரிப்பு சத்தத்தை பின்தொடர்ந்து இளைஞன் கதவு 17க்குள்ள போறா. உள்ள 100 வருஷம் பழைய பொம்மைகள் அருங்காட்சியகம். எங்க பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பழைய பொம்மைகள். ஆனா ஒரே ஒரு பொம்மை மட்டும் அவனை நேரா பார்த்துட்டு இருந்துச்சு. அவ அதுகிட்ட போறா. அடுத்த நொடியே அந்த பொம்மை காணும். பின்னாடி டக் 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 என்று காலடி சத்தம். திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. முன்னாடி இருந்த கண்ணாடியில பார்த்தா அவனுக்கு பின்னாடி 100கணக்கான பொம்மைகள். பயத்துல திரும்பி பார்த்தா அறையில எல்லாமே சரியாதான் இருந்தது. அந்த நேரம் ஒரு பழைய இசை பெட்டி தானா இசைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு சீட்டு. திரும்பி பார்க்காதே. அவன் அப்படியே நிக்கிறா. ஆனா அவனுக்கு பின்னாடி யாரோ மூச்சு விடுற சத்தம். மெதுவா திரும்புறா. அடுத்த நொடியே எல்லா பொம்மைகளும் ஒரே நேரத்துல அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. அறையின் கடைசில இருந்த கண்ணாடி அலமாரி திறக்குது. உள்ள ஒரு காலி இடம். அதுக்கு கீழ் அடுத்த பொம்மைன்னு எழுதிருக்குது. அந்த நொடியே எல்லா பொம்மைகளோட கண்களும் ஒளிர ஆரம்பிக்குது. தொலைவுல கதவு 18 மட்டும் மெதுவா ஒளிருது. ஒரு குரல் கேட்கிறது. இப்போ உன்னை உருவாக்கினவரை சந்திக்க நேரம் வந்துருச்சு. கதவு 17 அந்த பொம்மைகளோட கண்கள் ஒரே நேரத்துல ஒளிருச்சு. அவன் பயத்துல திரும்பி பார்க்காம முன்னாடி இருந்த கதவு 18க்குள்ள ஓடினா. உள்ள போன உடனே அவன் ஷாக் ஆயிட்டா. அங்க
வரிசையா நிறைய கதவுகள். அவன் இதுவரைக்கும் கறந்த எல்லா கதவுகளும் ஒரே இடத்துல இருந்தது. இது என்ன இடம் அப்படின்னு அவன் மெதுவா கேட்டா. அந்த நேரம் இருட்டுல இருந்து ஒரு உருவம் வெளியே வந்துச்சு. முகம் முழுக்க நிழல், கையில ஒரு பழைய டைரி. அவன் அந்த டைரி நீட்டிட்டு இதை திறந்து பார்ன்னு சொன்னா. அவன் திறந்து பார்த்தா ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவன் கடந்த எல்லா கதவுகளோட கதையும் இருந்துச்சு. ஆனா கடைசி பக்கம் மட்டும் வெறுமை. அவன் மேலே பார்த்தா அந்த உருவம் சிரிச்சிட்டு சொல்லுது, அந்த கடைசி பக்கத்தை எழுத போறது நீதான். சொன்ன உடனே அந்த உருவம் காத்துல கரைஞ்சு மறைஞ்சிடுச்சு. அவன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்று டைரியில ஒரே ஒரு வரி எழுதுறா. பயம் முடிஞ்ச இடத்துல தான் சுதந்திரம் ஆரம்பிக்குது. அந்த நொடியே அங்க இருந்த எல்லா கதவுகளும் ஒவ்வொன்னா ஒளி அணிஞ்சிடுச்சு. அவன் திரும்பி கதவு 18 மூடுறா. கண் திறந்து பார்த்தா அவன் மீண்டும் அந்த பழைய மருத்துவமனைக்கு வெளியே நின்று இருந்தா. ஆனா இப்போ அந்த கட்டிடத்துல ஒரு கதவு கூட இல்லை. கையில இருந்த டைரியும் வெறும் வெள்ளை பக்கங்களா மாறிடுச்சு. அவன் சின்ன சிரிப்போடு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போது ஒரு கதவு திறக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. ஒரு நொடி அதுவும் மறைஞ்சிடுது. சில கதவுகள் வெளியே இல்லை, நம் மனதுக்குள்ளே இருக்கின்றன. பயத்தை வென்றவன், எல்லா கதவுகளையும் கடந்தவன்.